நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எந்த விதத்திலும் தகுதி இல்லாமல் வாழ்ந்த மனுஷன், ஒன்றுமே இல்லாமல், சாப்பாடவே வழி இல்லாமல் தரித்திரமாக வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு ஒரு கிருபையாண்டு தந்திருக்காருன்னா ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மூலம் ஆஸ்வதிக்கணும். விசேஷமாக இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள் மாதிரி அநேக பாட்டுகள், பெண்கள்லாம் பிள்ளைகள்லாம் அருமையாக பாடினாங்க. அதோட ஆண்கள் பாடினாங்க, பார்த்தீங்களா, சூப்பராக பாடிட்டாங்க. நினச்சே பார்க்கல, ரொம்ப அருமையாக பாடினாங்க. உண்மையாக சொல்கிறேன், நல்லா பாடினாங்க. அதோடைய என் பேத்தி மாதிரி பாடினாங்க பாருங்க, ரொம்ப அட்டகாசம் பாடினாங்க. நான் நினைக்கவே இல்லை பேத்தி பாடுவாங்கன்னு நினைக்கல. கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மகள் எங்கள் சர்ச்சில் கீபோர்டு மாஸ்டராக தான். என் மருமகன் எனக்கு மகன் மாதிரி அவர் தீர்க்கதரிசி. அருமையான பிள்ளைகள் பார்க்கும்போது இப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்திருக்கு. எஸ்ஐக்கில் வந்திருக்கார், ஊழியக்கார மனுஷன், அற்புதம். என்னுடைய கிளாஸ்மேட், சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே படித்து வளர்ந்த மனுஷன். சுந்தரவட்டியபுரம் எங்களுக்கு அவருக்கு என்னுடைய ஊர் பரங்குன்றாபுரம். அவர் வந்திருக்கார். நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். வாணியம் படிந்தவங்க வந்திருக்காங்க, பார்த்தீங்களா, அவங்களும் அவனுடைய அன்பு அறிஞ்ச மக்களும் வாழணும். அது சந்தோஷம். நான் சுருக்கமாக செய்தி கொடுத்து முடிச்சிடறேன். என்ன கேட்டால், நான் ஒரு இடத்துக்கு எதிர்பாராமல் நம்ம மக்களும் எதிர்பார்த்துருக்காங்களாம், வந்தால் போயிட்டுங்க ஏன்னு சொல்கிறாங்க. எங்கன்னு கேட்டால் ரெட்டிஸ் பக்கத்தில். போய் தான் தீரணும், வேறு வழி இல்லை. சாயந்தரமும் சாயந்தரமும் கதிரொலி அம்மா வராங்க. அதனால் சுருக்கம் முடிச்சுட்டு போகிறேன். ஜெபம் பண்ணிக்கிடுங்க. கர்த்தர் விசேஷத்தை கரங்கொண்டு அருமையான ஆலயம், ஒரு மாளிகை மாதிரி பற்றியில் இடம் காணல. ஆலயம் கட்டுன்னு சொல்லி இந்த பிள்ளைகளெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஆலயம் தேவை. கண்டிப்பாக அதனுடைய நாம மகிமைக்கென்று ஆலயம் தேவை. அதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை தர போகிறார். எல்லாரும் விசுவாசிக்க இல்லை? எல்லாரும் விசுவாசிக்க இல்லை? ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் நான் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே
எல்லாரும் அப்படி எழுப்புங்க. கொஞ்சம் 2 நிமிஷம். ஆண்டவர் துதிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை இது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்காரு. இந்த பாக்கியத்தை நினைச்சு ஆண்டவரே நன்றி ராஜான்னு சொல்லலாம். கர்த்தர் எல்லா நிலையிலும் வழிநடத்தி ஆசீர்வதித்து ஒரு பேரை பெருமைப்படுத்தவே சொல்லி ஆபிரகாம் எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சீர்படுத்தும் சிறுசியரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிறுசியரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காதின் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காதின் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா
நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்குள்ள பாக்கியத்தையும் 23வது ஆண்டு விழா கொண்டாட கிருபை தந்துறீங்க சாமி. நாங்கள் பாக்கியமுள்ள பிள்ளைகளை மாற கிருபை தாங்க. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. அடியான மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. கிறிஸ்டியன் நியூஸ் பத்திரிக்கை வந்திருக்கு. பத்திரிக்கை பத்திரிகையாளர் வந்திருக்காரு, வந்திருக்காங்க. நிறைய பத்திரிகையில் வரும்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு பிரயோஜனம் வாழணும். ஒரு வாழ்க்கை தான், வேறு வாழ்க்கை இல்லை. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். வேதத்தில் சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதியாக 80 வருஷம் இருந்தாலும் பாடும் வேதனை சொல்லி வாழ்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பாடுள்ள உலகத்தில் வாழ்கிறேன்னா கடவுளுக்காக என்ன சாதனை பண்ண போகிறோம்? கடவுளை என்ன செய்ய போகிறோம்? ஒரு பணம் மனுஷனை காப்பாற்றாது. ஒரு பணம் மனுஷன் கூட வராது. எந்த கோடி சம்பாதிச்சாலும் அந்த பணம் கூட வராது. அந்த ஆண்டோட அன்பு மாத்திரம்தான் கூட வரும். கடவுளுக்கு வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. நான் தரித்திரமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். என்னை விட யாரும் தரித்திரமாக கஷ்டமாக வாழக்கூடதில்லை. அவ்வளோ கஷ்டமாக வாழ்ந்த ஆண்டவன் என்னை உயர்த்திருக்கிறார். அதுபோல் உங்கள் வாழ்க்கை ஆண்டு உயர்த்துவார். உயர்த்தது மாத்திரமல்ல, உங்களை அநேகருக்கு நட்சத்திரமாய் ஆசீர்வதிப்பார். நீ வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையை, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய மனுஷன் வாழணும். அதைத்தான் வாழ்க்கையில் தெரிஞ்சக்கூடிய காரியங்கள். உலகம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு வர போகிறதில்லை. தாவீது ராஜா சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த மனுஷன். தகப்பன ஏசாய் சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனுஷன். அவன் தாய் அவன் அப்படியே அவனை வளர்த்தா. தாய் வளர்த்தா. தாவீது ராஜா வாழ்கிற காலத்தில் ஈசாயிக்கு வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கா. அந்த வேலைக்காரி மேலே ஈசாயி ஆசைப்படுறார். ஆனால் தாவீதுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க? யுகோபேத்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது ஒத்துக்கிடலை. ஒத்துக்கிட்டு எப்படியோ தப்பாக நடந்து போகுது. ஆனால் அந்த தாய் ஈசாடைய மனைவி கடவுள் மேலே பற்றுள்ள மகளாக இருந்தனாலையும் இந்த வேலைக்காரி மேலே உண்மையாக நேசித்ததுனாலையும் தம் எஜமாட்டியை காட்டி கொடுக்கலை. தான் தப்புக்கு பண்ணலை, ஆனால் உண்மையாக வாழ்ந்தா. ஆனால் தாவீதால் வெறுக்கப்பட்டு காடுகளில் அலைஞ்சி, இதில் ஹியூபர் கிளாஸ் சொல்லுது, அலைஞ்சி கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை வளர்த்து வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்து, நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்து, நியாயப்பணத்தை கற்றுக் கொடுத்து, ஒழுக்க முறையை கற்றுக் கொடுத்து, கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக தாவீதை வளர்த்தார். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து வளர்த்து சாமுவேல் வீட்டுக்கு போகிறாரு. யார் வீட்டுக்கு? ஈசாய் வீட்டுக்கு போகிறாரு. சவுல் தப்பு பண்ணிக்கிறார்ல. சவுல் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தப்பு பண்ணிக்கிறார்ல. அப்போ தேர்வு செய்யும்போது போகும்போது ஒவ்வொரு மனுஷனாக தேரும்போது அப்படி தான் உரிய நிறைய பேர் வரும்போது யாரையும் செலக்ட் பண்ணலை. தாவீதை தான் தேர்வு செய்தார். கடவுள் பிரியமான மனுஷனாக இருந்தார். கடவுளோட வாழக்கூடிய மனுஷனாக இருந்தார். சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவனை தள்ளி ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் சொல்வது மாத்திரமல்ல, என்னுடைய விருப்பப்படியெல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனுக்கு சாட்சியம் கொடுத்தார். தாவீது இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழ்ந்தான். கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். கடவுள் வாழக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தான். தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும் சொல்லி வாசப்பட்டு வாழ்ந்தான். 2 சாமுவேல் 6 வாசிக்கும் போது தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பாலையுதாவில் இருக்குது. அவன் சொல்கிறான், தாவீதை சொல்கிறாரு, தேவனுடைய நான் கேது வரப்பட்டல அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உடன்படிக்கை பெட்டி இந்த இடத்துல இருக்குதே அப்படின்னு சொல்லி 30,000 பேர் போய் கூட்டிக் கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வரும்போது குதிச்சு ஆடி பாடி வெறித்தனமான முறையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு வரான். ஆனால் அவனோட மனைவி மீகானதை பார்த்து அற்ப மனுஷன் ஆடுறது போல் ஆடுறியான்னு சொல்லி திட்டுறா, கேவலமாக பேசுகிறா. ஆனால் அதுக்கு ஆண்டு கொடுத்த ஒரே ஒரு பனிஷ்மெண்ட்டு, அவள் வாழ்நாள் மீகால குழந்தை இல்லை. யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, யாருடைய வார்த்தைக்கு முறுமுறுத்து வாழ்கிறோமோ, அப்படிதான் நிலைமை தான். நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். நம்ம நிறைய விதத்தில் பார்க்குறோம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பார்க்குறோம். எத்தனையோ மக்களை பார்க்கும்போது ஏதோ
ஒரு உலகத்தை வாழ்கிறாங்க. அது வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துக்கு. ஆனால் புரோஜனமான வாழ்க்கை வாழ்கிறதில்லை. நிறைய பேர் கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்றதில்லை. இந்த ஐயா பார்த்தீங்களா, நம்ம ஐயா பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் பார்த்தீங்களா. அவருடைய தரிசனமே 1,00,000 திருச்சபை கட்ட நினைச்சு 1,00,000 திருச்சபை. அவர் கட்டியது இவ்வளோ 10,257 திருச்சபை கட்டியிருக்கார். 100 ஸ்கூலை வச்சுருக்காரு, ஆரம்பித்தார். 5 பைபிள் காலேஜ் ஆரம்பித்தார். 3 செமினரி ஆரம்பித்தார். அவர் சொந்தம் ஒரு சைக்கிளோட கிடையாது, அவர் பேர சைக்கிளோட கிடையாது. திருச்சபை வாழ்ந்து ஒரு ஆத்ம மாறவன மனுஷனாக வாழ்ந்தார். ஆண்டு சொன்னார்ல, விதத்தில் வாசிக்கவில்லை, இசைக்கில் 28:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சோறு அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணினான் கண்ணீர் விட்டு அழுதார்ல. வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்காக நான் மனசாப்படாமல் சொல்லி ஆண்டவர் நினைவுபட்ட கண்ணீர் விட்டு அழுதார்ல. அந்த கண்ணீருக்கு பலியாக வந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு வாழ்ந்து சேவை செஞ்சு வாழ்ந்தார். இப்படி தான் மனுஷன் வாழணும். இதைத்தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாட்களும் நினைப்பேன், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஞானம் எங்களுக்கு வேணும், அப்படிப்பட்ட கிருபை வேணும், ஒரு வாரம் வேணும். எத்தனையோ கஷ்டம், எத்தனை விதமான வேதனை, எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. தாகம், ஒரு எண்ணம், அப்படியே வாழ்க்கை வாழணும். எமில் அண்ணன் நண்பு சுவிசேஷ குழு ஆரம்பிச்ச அண்ணன், பிரேயர் பலிஷம் விஸ்வவாணி ஆரம்பிச்ச அண்ணன் 134 பாடல் எழுதியிருக்காரு. அவர் சந்திச்சதெல்லாம் 1,00,000 கிராமம், 1,00,000 கிராமம். அவர் படுத்தது ஒரு பாயும் தலையணையும் தான். அவர் படுத்தது கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அவர் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த வைராக்கியங்கள் இல்லை, எண்ணங்கள் இல்லை, ஒரு தாகம் இல்லை, ஒரு வாரம் இல்லை. ஒரு பணம் மனுஷனை காப்பாற்ற முடியாது, ஆண்டுடைய அன்பு மாத்திரம்தான் காப்பாற்ற முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டுடைய அன்பு மாத்திரம்தான். அந்த அன்புக்கு நம்ம பாத்திரமா மாறணும். ஐயா வந்து சொன்னாங்க, அகஸ்டம்மா வீட்டுக்காரிக்கு அக்கா, ஐயாவுக்கு மனைவி. ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை. கடைசி வரைக்கும் ஒரு அர்ப்பணிப்பான வாழ்ந்தாங்க. பள்ளிக்கூடமா நிர்வாகமா அவங்க கூட்டு இஸ்ரேல் எவ்வளோன்னு பாராட்டுவாங்க. உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்காதம்மா, உன்ன மாதிரி ஒரு பிரின்சிபல் கிடைக்காது. எந்த ஃபாரினர்ஸ் வந்தாலும் அகஸ்டமாக தான் போவாங்க. காரணம் கேட்டால் அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் மாத்திரம் இல்லை, ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை. அப்படித்தான் வாழணும். எனக்கு பேரன் பாருங்க, டேனி மியூசிக் விளையாடுறான். நினச்சி பார்க்கேன், ரொம்ப அழகாக விளையாடுறான், ரொம்ப அழகாக விளையாடுறான். நினச்சி பார்க்கும்போது அந்த
கடவுளுக்கு வாழணும், ஒரு வாழ்க்கை வாழணும். வேற ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாதுய்யா. நீ வாழ்கிற வாழ்க்கை உபாரமான வாழ்க்கை. உன் பிள்ளைகள் வாழும். நீ கடவுளுக்கு வாழ்ந்த எப்படி சொன்ன வேதத்தில் வாசிக்கம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும் பாக்கியவான், உன் கைகளின் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி கீட்டோடு கனது திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிமுறை கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன்னு ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமுக்கு சமாதானத்தையும் காண்பாய். விதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு ஒப்படைப்பான வாழ்க்கை, ஒரு வைகிதை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார் ஆண்டவர். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட ஆண்டு சொல்கிறாரு. போபாலில் ஈசிஐ சர்ச்சு கட்டியிருக்கோம். இந்த வேற பிஜேபி கவர்மெண்ட் நடக்க இடம்தான் அது. அப்படி இடத்துல அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம், இந்து நண்பர்கள்லாம் ரொம்ப உதவி செஞ்சாங்க அந்த ஆலயம் கட்டுறதுக்கு. அந்த ஆலயம் அவனை பெரும்பான்மையாக கட்டும்போது ஐயா வந்திருக்காங்க. 3 முறை நான் ஒன்று போயிருக்கேன், போபாலில் போயிருக்கேன். 3 முறை போகும்போது டெல்லியில் போகும்போது அப்படி கண்ணீர் விட்டு அழுவாங்க. சிலர் நினைச்சு, இந்த இடத்துல ஆலயம் இல்லை தம்பி, இந்த இடத்துல மக்களுக்கு பாறை இல்லை, இவ்வளோ ஆண்டர் என்னைக்கு அறிய போகிறாங்க, இவங்க ஆண்டரை என்னைக்கு தெரிய போகிறாங்க, இவ்வளோ ஆண்டர் அன்பை அறியணும். ஒருத்தரோட நரகத்து போகக்கூடாது, பரலோகம் தான் போகணும். அதுக்கு நம்ம வாழ்க்கை தியாகமான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நினச்சி நான் பார்ப்பேன். ரொம்ப ஒரு வாரம் தரிசனம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அவனை உமக்கு தந்தே. வாழ்க்கையை கடவுளுக்கு வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் மிஷினரிகள் வரலன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அடி நிலம் கூட கிடைக்காது. வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசம் இழந்து, சுகதுக்கங்களை இழந்து, எல்லாத்தையும் இழந்துங்க வந்தாங்க. கோதுமை மணி போல விதைக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். இங்கிலாண்டில், ருமேனியாவிலேருந்து எத்தனையோ நாடுகள் வந்திருக்காங்க. அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கணும். தங்கலாம் அவங்க நாட்டில் 95 வயசு 100 வயசு வாழலாம். இங்கே 36 வயசு சேர்த்துருக்காங்க, 36 வயசு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார். சிவகாசிலேருந்து ராக்லாண்ட் மிஷினரி சர்ச்சிலேருந்து பேசினார். உருவாங்க பேசினார். என்ன சொன்னார்னா, திருச்செய்யவா ஜெபம் பண்ணுங்க ஐயானாரு.
சர்ச்சு செக்ரட்டரிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. எதுக்குன்னு கேட்டேன். அன்பு இல்லாமல் போயிடுச்சு ஐயா, ஒரு பாரம் இல்லாமல் போயிடுச்சு, தாகம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ராகலண்ட் ஐயா இங்கிலாந்து தேசத்தை வந்து 100 வயசு வரைக்கும் வாழணுடைய மனுஷன் 37 வயசு இறந்துட்டார் ஐயா. ரத்த வாந்தி எடுத்து செத்துட்டார். ரத்தமாக வாந்தி எடுத்துங்க சூடு பிடிக்காம செத்துட்டார் ஐயா. இன்னைக்கு இவங்கெல்லாம் கூறு போடுறாங்க, இடத்த கூறு போடுறாங்க, தவறான முறையில் காசை பயன்படுத்தி நினைக்காங்க ஐயா. நம்ம வேதனையாக சொன்னார். அதை நம்ம நினைக்கிற மனசில் ஆண்டவரே உமக்கு மகிமுள்ள மக்களாக அங்கே வாழணும். நீ சிந்திய ரத்தம் வீணாக போகக்கூடாது, நீ சிந்திய ரத்தம் வீணாக போகக்கூடாதப்பா. செபிக்கூடிய மக்களாக வாழணும். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் வாழ்கிற கஷ்டங்களை பார்க்கணும். டாஸ்மார்க்கில் எத்தனையோ குடும்பங்கள் சாகிறத பார்க்குறோம். டாஸ்மார்க் எத்தனையோ பிள்ளைகள் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை மாறுறாங்க. எத்தனையோ தங்கச்சிமார் புருஷனே இல்லாமல் எல்லாத்தையும் எழுந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் நம்ம ஜெபம் சரியில்லை, நம்ம வாழ்க்கை சரியில்லை. நம்ம கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை சீரில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கடவுளை கேட்கணும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்க, மோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்க கிருபை தாங்க, சார்ந்து வாழணும் ஒரு எண்ணத்தை எங்கள் வாழ்க்கையில் தாங்கன்னு கேட்கணும். கேட்கறது மாத்திரமல்ல, ஒரு அர்ப்பணிப்பு வேணும் வாழ்க்கையில். ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. அது கிறிஸ்தவங்க பாருங்கள், நிறைய பேர் வாழ்க்கை அர்ப்பணிப்பு கிடையாது. ஏதோ வாழ்கிறோம், கம்யூனி வாங்கிட்டோம், சந்தா கட்டிட்டோம், கோயிலை காணிக்க போட்டோம், நைட்டில் போனோம், அப்படின்னு நினைக்கிறாங்க. பரலோகம் கிடைக்கும்னு நினச்சிட்டு வாழ்கிறாங்க. நீ ஆண்டு ரத்தத்தால் கழுவப்படாமல் இருந்தா, தேவன் ரத்தத்தால் கழுவப்படாமல் இருந்தா, உன் வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனாக தீவிக்கிறனும் ஆக்கினைக்கு தப்பான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை, வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு நீ வாழு, உண்மையாய் வாழு. ஆண்டவர் உலகத்தை சுற்றி இருந்த நாட்கள் எல்லாம் நன்மை சீராகவே சுற்றி தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கணும். யோவான் 8:46 பார்க்கும்போது, என்கிட்ட பாவம் உண்டு, நீ யார் என்னை குற்றப்படுத்தணும்னு கேட்ட ஒரு அவதாரமான தெய்வம் யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்துமான் தான். ஒரு தலைவர் கேட்கல, யாரும் கேட்கல, ஆண்டு கேட்டார். அவர் உண்மையாக வாழ்ந்தார், கடவுள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நம் தெய்வம் உண்மையான தெய்வம். தலையை தாழ்ச்சியம் பண்ணுவோம்பா. ஆண்டு நோக்கி பார்க்கலாமா? ஆண்டு நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கரமோடு இருக்க போது ஆண்டு கிருபைக்காக கடவுள் நன்றி செலுத்தலாமா? அன்றைக்கு எத்தனையோ குடும்பத்தில் கேன்சர், எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில் கேன்சர், எத்தனையோ ஜென்ஸ் வாழ்க்கையில் ஹார்ட் அட்டாக், திடீர்னு இறந்து போகிறாங்க. திடீர்னு 40 வயசு 42 வயசு. எத்தனையோ குடும்பங்களில் சீரழிவை பார்க்கும், வேதனையை பார்க்கும். வழி கர்த்தருக்கு பிரியமான வழியா இருக்கா? அதோட வாழக்கூடிய வழியா இருக்கா? ஒப்பு கொடுங்க. சரீரத்தில் பலவீனங்களும் மாறணும், குடும்பங்களும் தரித்திரங்களும் மாறணும், கஷ்டங்களும் மாறணும், வேதனைகள் மாறணும். ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழாண்டவர் எங்கள் வாழ்க்கை உண்மையாக இருக்க கிருபை தாங்க ஐயா. என் பிள்ளைகளை நல்ல நடத்தக்கூடிய பிள்ளைகளை வாழணும். சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அந்த பிள்ளை எப்படி அழிஞ்சு போனால் பரவாயில்ல நினைக்காங்க. அந்த பிள்ளை சீரான வாழ்க்கை வாழணும், உண்மையான வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு டெலிஃபோன்னால எத்தனையோ குடும்பங்கள் சீரழிவு பார்க்குறோம். டெலிஃபோன் படத்தில் பார்த்து 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 எத்தனையோ குடும்பங்கள் அழிவுதமாக்கும். ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைமைக்கு மாறக்கூடாது. என் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்கணும்னு கேட்கணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆண்டவர் என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? அது மாத்திரமில்ல, தாவீது ராஜாவை போல நடனத்தோடு துதிக்கிறது மாத்திரமில்ல, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்கன்னு கேட்கணும். கடவுளுக்காக வாழணும். ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்காக வாழ்ந்தே தீரணும். நீ கடவுளுக்கு வாழும்போது ஆண்டவர் உனக்கு எல்லா காரியத்தையும் அவரே பார்ப்பாரு. நீ ஒன்றை குறித்து கவலைப்படவே வேண்டாம், ஒன்று குறித்து நீ வருத்தப்படவே வேண்டாம், வேதனைப்படவே. ஆண்டவர் தேவ சமூகத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். தேவ சமூகத்தில் ஈசாக்கு எப்படி வாழ்ந்தான் வேதத்தில் வாசிக்கும் இல்லை. ஆதியாகமம் 16:13 வாசிக்கும் போது, ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான்,
கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு பலன் பெற்றான். காரணம் கேட்டான், வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தது, தேவன் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்கன்னு கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்போ. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்போ. ஆசிகளை எண்ணிவா, உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிவா, 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 என்றும் அதை எண்ணிவா, என்றும் அதை எண்ணிப்பார். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பார். இன்னும் என்னை மேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாகுபடி என் பக்தர் அளிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாகுபடி என் பக்தர் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதற்கு இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதற்கு இன்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பா, காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. ஈஸியா ஆலயத்துடைய 53வது ஆண்டை காணும்படி எனக்கு கிருபை தந்திருக்கப்பா. இந்த ஆண்டை ஒரு முடிவோடு இந்த பிள்ளைகள் ஒரு அர்ப்பணிப்போடு திட்டத்தோடு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் சொல்லி எடுத்துக்கிட்ட முயற்சியாக இருந்திருக்கீங்க. இவங்க சித்தப்படி காரியத்தை மாய்க்க செய்யுங்க. ஊழியக்காரை பலப்படுத்துங்க, ஆயரை பலப்படுத்துங்க. திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷித்த கரை கொண்டு வழி எடுத்துங்கப்பா. பிள்ளைகள் பாடிய பாட்டுகள் மற்ற காரியங்கள் எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொண்டு ஆசீர்வாதத்தை கட்டெடுத்தாங்க. மீதியான காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம். அன்புமே தன்னத்துக்குனே இந்த மத்தியான வேளையிலே சுபா இதோ நாங்கள் எல்லோரும் சமூகத்தை முடிக்கும் கட்டாவே இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நடத்தி தருகிறேன் பேசுவா. ஈரோடு கைவிடுங்கள் ஞானத்தை தாங்க நம்மளுக்கு உட்கார்ந்து சுவாமி நல்லாரும் படித்து நல்ல விளைப்பா வாசனை நிறைய மாற்றிட்டாங்களே சூழ்நிலை எல்லாருக்கும் பெற்றோருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பிள்ளையாக இருக்கிறது.
வாழ்க்கைக்காக இதாம இத்தனை ஆண்டுகள் நண்பர்களோடு பாதுகாத்துக்கீங்க. இனிமேலும் உங்களை வரப்போகிற ஆண்டவரே எக்ஸாம் பிள்ளைகள் நேரத்தை வீணாக்காதபடி அந்த ஆண்டவரே படித்து நல்ல முறையில் ஆசிரியமாக திருப்பி செய்ய சுவாமி. இன்னும் 30 நாள் இந்த ஆலயத்தில் சுவாமி இதாமே பேசுப்பா ஆண்டவரே எங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை. படிப்பிற்கு பயந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வயதையெல்லாம் எடுத்து போட்டு நன்றாக எக்ஸாம் செய்ய எல்லோரும் ஆண்டவரே சாமி நீதாமே அந்த பிள்ளைகளுக்கு எல்லா ஞாபகத்தையும் வந்து பெற்றோருக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த நல்ல பேர்களை வாங்கித்தர எதுவுமே செய்ய இந்த ஆண்டு முழுவதும் படித்திருக்கும் பாடத்தை கொண்டு பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நேரடியாக பிரதேசங்க கத்தால் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நிற்கிறாண்டவரே நீதாமே எல்லா பேரையும் ஆசீர்வதித்தாண்டவரே நல்ல முறையாண்டவரே இவ்வளவு நானும் ஆண்டவரே இஸ்ராயாவே நம்மளை நினைக்கணும் சாமி ஆண்டவரே பிரஸ்படி 8 மணி ஆண்டவரே இவ்வளவு நீதாமே எல்லா காரியங்களையும் ஆசிரமாக தந்து வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே.